முதல் வாசகம். நாங்கள் பாவம் செய்தோம், வழி தவறி நடந்தோம். இறைவாக்கினர் தானியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறைவசனங்கள் 4 முதல் 11 முடிய. என் தலைவரே, நீர் மாட்சிமிக்க அஞ்சுதற்குரிய இறைவன். உம்மீது அன்பு கொண்டு உம் கட்டளைகளின்படி நடப்பவர்களுடன் நீர் செய்து கொண்ட உடன்படிக்கையை காத்து அவர்களுக்கு பேரன்பு காட்டுகின்றீர். நாங்கள் பாவம் செய்தோம், வழி தவறி நடந்தோம், பொல்லாதவர்களாய் வாழ்ந்து உம்மை எதிர்த்து நின்றோம். உம் கட்டளைகளையும் நீதி நெறிகளையும் கைவிட்டோம். எங்களுடைய அரசர்கள், தலைவர்கள், தந்தையர்கள், நாட்டிலுள்ள மக்கள் அனைவருக்கும் இறைவாக்கினர்களாகிய ஊழியர்கள் உமது பெயரால் பேசியதற்கு நாங்கள் செவி கொடுக்கவில்லை. என் தலைவரே, நீதி உமக்கு உரியது. எமக்கோ இன்று வரை கிடைத்துள்ளது அவமானமே. ஏனெனில் யூதாவின் ஆண்களும் எருசலேம் வாழ் மக்களும் இஸ்ரேலை சார்ந்த யாவரும் ஆகிய நாங்கள் உமக்கு எதிராக செய்த துரோகத்தின் பொருட்டு அருகிலோ தொலையிலோ உள்ள எல்லா நாடுகளுக்கும் உம்மால் இன்று வரை விரட்டப்பட்டுள்ளோம். ஆம் ஆண்டவரே, அவமானமே எங்களுக்கும் எங்கள் அரசர்களுக்கும் தலைவர்களுக்கும் தந்தையர்களுக்கும் கிடைத்துள்ளது. ஏனெனில் நாங்கள் உமக்கு எதிராக பாவம் செய்தோம். எங்கள் தலைவரும் கடவுளுமாகிய உம்மிடத்தில் இரக்கமும் மன்னிப்பும் உண்டு. நாங்களோ உம்மை எதிர்த்து நின்றோம். எங்கள் கடவுளாகிய ஆண்டவர் தம் ஊழியர்களான இறைவாக்கினர் மூலம் தம் திருச்சட்டங்களை அளித்து அவற்றின் வழியில் நடக்குமாறு பணித்தார். நாங்களோ அவரது குரலொலியை ஏற்கவில்லை. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். ஆண்டவரே, எம் பாவங்களுக்கு ஏற்றபடி எம்மை நடத்தாதேயும், எம் மூதாதையரின் குற்றங்களை எம்மீது சுமத்தாதேயும். உம் இரக்கம் எமக்கு விரைவில் கிடைப்பதாக. நாங்கள் மிகவும் தாழ்த்தப்பட்டிருக்கின்றோம். ஆண்டவரே, எம் பாவங்களுக்கு ஏற்றபடி எம்மை நடத்தாதேயும். எங்கள் மீட்பராகிய கடவுளே, உமது பெயரின் மாட்சியை முன்னிட்டு எங்களுக்கு உதவி செய்தருளும். உமது பெயரை முன்னிட்டு எங்களை விடுவித்தருளும். எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். ஆண்டவரே, எம் பாவங்களுக்கு ஏற்றபடி எம்மை நடத்தாதேயும். சிறைப்பட்டோரின் பெருமூச்சு உம் திருமுன் வருவதாக. கொலை தீர்ப்பு பெற்றோரை உம் புய வலிமை காப்பதாக. ஆண்டவரே, எம் பாவங்களுக்கு ஏற்றபடி எம்மை நடத்தாதேயும். அப்பொழுது உம் மக்களும் உமது மேய்ச்சலின் மந்தையுமான நாங்கள் என்றென்றும் உம்மை போற்றிடுவோம். தலைமுறை தோறும் உமது புகழை எடுத்துரைப்போம். ஆண்டவரே, எம் பாவங்களுக்கு ஏற்றபடி எம்மை நடத்தாதேயும். நற்செய்திக்கு முன் வசனம். ஆண்டவரே, நீர் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன, நிலை வாழ்வும் அளிக்கின்றன. நற்செய்தி வாசகம். மன்னியுங்கள், மன்னிப்பு பெறுவீர்கள். லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறைவசனங்கள் 36 முதல் 38 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: உங்கள் தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள். பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காதீர்கள். அப்போதுதான் நீங்களும் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள். மற்றவர்களை கண்டனம் செய்யாதீர்கள். அப்போதுதான் நீங்களும் கண்டனத்துக்கு ஆளாக மாட்டீர்கள். மன்னியுங்கள், மன்னிப்பு பெறுவீர்கள். கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியில் போடுவார்கள். நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அளக்கப்படும். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமானவர்களே, இந்த இறைவார்த்தை பகிர்விலே உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய இறைவார்த்தையானது கடவுள் நம் அனைவரையும் அன்பாக வாழச் சொல்லுகிறார். நாம் எந்த அளவையால் அளக்கப்படுகிறோமோ அதே அளவையால் நமக்கும் அளக்கப்படும் என்று சொல்லுகிறார். எனவே நம்முடைய வாழ்வு அழகானது, அமைதியானது, மகிழ்ச்சியானது. எப்போது ஒருவரை நாம் புரிந்து கொள்ளுகின்றோமோ அப்பொழுது நாம் மகிழ்ச்சியாக வாழ முடியும். எப்பொழுது நம்முடைய எண்ணங்களையும் நம்முடைய சிந்தனைகளையும் மற்றவர்கள் மீது திணிக்கிறோமோ அப்பொழுது நாம் அவர்களை ஏற்றுக்கொள்ளாமல் நம்முடைய சிந்தனைகளை திணிக்கிறோம். அவ்வாறு திணிக்கின்ற பொழுது ஒரு மகிழ்ச்சியும் இருக்காது, ஒரு நிறைவும் இருக்காது.
நாம் நமக்கு கீழே ஒரு சிலரை மிதித்தால் நம்மையும் மிதிக்க ஆட்கள் இருக்கிறார்கள் என்பதையும் நாம் சிந்திக்க வேண்டும். இன்றைய கலிகாலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் அனைவரும் பிறரை நாம் எவ்வாறு மதிக்கிறோம் என்பதை சிந்தித்து பாருங்கள். பிறருக்கான நேரத்தை கொடுக்க நாம் தயாராக இருக்கிறோமா? கடவுள் நம்மிடம் கொடுத்த மிக பெரிய உயர்ந்த பரிசு என்னவென்றால், ஒருவர் மற்றவருக்காக நேரம் கொடுப்பது. ஒருவர் மற்றவரிடம் நேரத்தை பகிர்ந்து நல்லதையும் அதே போல தன்னிடமுள்ள மன கஷ்டங்களையும் வெளிப்படுத்தி மீண்டுமாக மகிழ்ச்சியாக வாழ்வில் வாழ்வதுதான் அதீத நன்மையாக இருக்கிறது. எனவே சிந்தித்து பாருங்கள், நம்மால் பிறரை மதிக்க முடிகிறதா? பிறருடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள முடிகிறதா? பிறருடைய கஷ்டங்களில் நம்மால் தோள் கொடுக்க முடிகிறதா? பிறர் நம்மை நாடி வருகின்ற பொழுது நம்மால் ஆன உதவிகளை செய்ய முடிகிறதா என்பதை சிந்தித்து பாருங்கள். இந்த தவ காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் அனைவரும் இந்த சிறப்பான காலத்தில் தவத்தை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். அதோடு தானத்தையும் சேர்த்து செய்கிறோம். தானம் என்பது வெறும் பொருளை மட்டும் கொடுப்பதல்ல, நம்மாலான உதவிகளை பொருள் உதவிகளை மட்டும் செய்வதல்ல, மாறாக நம்முடைய நேரத்தையும் பிறருக்காக ஒதுக்குவது தான் தானமாக நான் பார்க்கிறேன். இன்றைய காலங்களில் பார்க்கப்படுகிறோம், மனிதர்கள் அத்தனை பேர் இருந்தும் தனிமையில் வாழ கற்றுக்கொள்ளுகிறார்கள். காரணம் என்னவென்றால், இப்பொழுது உள்ள சூழ்நிலையில் நாம் அனைவரும் சமூக ஊடகங்களுக்கும் சமூக வலைத்தளங்களுக்கும் அதிக நேரத்தை செலவழிக்கிறோம். அதில் தவறும் இல்லை. ஆனால் எப்போது எதை செய்ய வேண்டும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சரியான நேரத்தில் சரியான வேளையில் பிறருக்கு உதவுவதுதான் உதவியாக இருக்கிறது. எனவே சிந்தித்து பாருங்கள், நம்முடைய வாழ்வில் யாருக்கு இப்படிப்பட்ட உதவிகளை நாம் செய்திருக்கிறோம்? யாருக்கு நாம் உதவி இருக்கிறோம்? நம்முடைய உதவி எப்படி மற்றவர்களை மெருகேற்றது என்பதை சிந்தித்து பாருங்கள். எனவே கடவுள் விடுக்கின்ற அழைப்பு, நாம் ஒருவரை ஒருவர் மதித்து வாழ வேண்டும், ஒருவரை ஒருவர் அன்பு செய்து வாழ வேண்டும். எனவே நாம் அனைவரும் பிறருக்காக ஜெபித்து பிறருக்காக நேரம் செலவழித்து மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு தேவையான வரங்களை வேண்டி இந்த நாள் முழுவதுமாக இறைவனிடம் மன்றாடுவோம். ஆமீன்.